எதிர்க்கட்சியினர் தனக்கு சவக்குழி தோண்ட பார்ப்பதாக பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். எதிர்க்கட்சிகள் மீது பிரதமர் மோடி கடும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதில் தனக்கு எதிர்க்கட்சியினர் சவக்குழி தோண்ட பார்க்கிறார்கள் என்று பிரதமர் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பிரிவு 370 நீக்கத்திற்காக எதிர்க்கட்சிகள் தனக்கு சவக்குழி தோண்ட பார்ப்பதாக பிரதமர் மோடி மாநிலங்களவையில் பேசியிருக்கிறார். அவர் பேசியவற்றை தற்பொழுது பார்க்கலாம். के भीतर पड़ी हुई नफरत का प्रतिबिंब है, इसकी अभिव्यक्ति है और वे इसलिए है हमने 370 की दीवार गिरा दी, इसलिए वो मोदी की कब्र खोदना चाहते। हमने नॉर्थ ईस्ट में बम बंदूक और आतंक का जो छाया बना रहता था, नॉर्थ ईस्ट में शांति और विकास का राह अपनाई, इसलिए वो मोदी की कब्र खोदने पर सोच रहे हैं। पाकिस्तानी आतंकियों को घर में घुस करके जवाब देते हैं, इसलिए मोदी की कब्र खोदने की बात करते हैं। ऑपरेशन सिंदूर करते हैं, इसकी उनको परेशानी होती है और इसलिए वो मोदी की कब्र खोदते हैं। माओवादी आतंक से देश को मुक्ति दिलाने के लिए साहसपूर्ण कदम उठा रहे हैं, इसलिए मोदी की कब्र खोदती है आपको। தனக்கு சவக்குழி தோண்டுவது குறித்து எதிர்க்கட்சிகள் பேசுவது தன் மீதான அவர்களது வெறுப்பை காட்டுவதாக மோடி பேசியிருக்கிறார். பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்களை அழித்ததால் தனக்கு சவக்குழி தோண்ட பார்க்கிறார்கள் என்றும் மோடி பேசியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியின் தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, எதிர்க்கட்சியினர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வைத்து வரக்கூடிய நரேந்திர மோடி தற்பொழுது தனக்கு சவக்குழி தோண்ட பார்க்கிறது எதிர்க்கட்சி என்று மிக பெரும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அவர் பேசியவற்றின் சாராம்சம் என்ன? கடந்த 25 வருடங்களாக நாடாளுமன்றத்திலே எதிர்க்கட்சிகள் தன் மீது வெறுப்பை உமிழ்ந்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம் செய்திருக்கிறார். நான் நாடாளுமன்றத்துக்கு வருவதற்கு முன்பே என்னை குறித்து நாடாளுமன்றத்திலே வெறுப்பட பேச தொடங்கிவிட்டார்கள் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். இதற்கு காரணம் நான் காஷ்மீரிலே சட்டப்பிரிவு 370 நீக்கியது, பாகிஸ்தானிலே தீவிரவாத முகாம்களை தாக்கியது, ஆபரேஷன் சிந்தூர், இடதுசாரி தீவிரவாதத்தை ஒழித்தது போன்ற பல்வேறு காரணங்களை பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். இந்த காரணங்களால் தன் மீது எதிர்க்கட்சிகளும் வெறுப்புடன் இருப்பதாக பிரதமர் மோடி மாநிலங்களவையிலே பேசியிருக்கிறார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்துக்கு பதிலளித்து பிரதமர் மோடி தற்போது மாநிலங்களவையில் பேசிக் கொண்டிருக்கிறார். மாநிலங்களவையிலே எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்திருக்கின்றன. எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் தற்போது மாநிலங்களவையில் இல்லை. இத்தகைய சூழ்நிலையில் தான் பிரதமர் மோடி தன் மீது ஏன் அவர்கள் இத்தனை வெறுப்புடன் இருக்கிறார்கள் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு முக்கிய காரணம் நேற்று மாலை மக்களவையிலே நடந்தது. நேற்று மாலை 5 மணிக்கு பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்துக்கு மக்களவையிலே பதிலளிப்பார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. ஆனால் அந்த சமயத்திலே எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் மக்களவையிலே சபாநாயகர் இருக்கையை கடந்து பிரதமர் மோடி மேஜை அருகே நின்று முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். பதாகைகளை ஏந்தி அவர்கள் அப்படி முழக்கங்களை எழுப்பியதன் காரணமாக பிரதமர் மோடி நேற்று மக்களவையிலே பேசவில்லை. மக்களவை நாள் முழுவதுக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் இன்று சபாநாயகர் ஓம் பிர்லா பிரதமர் மோடிக்கு ஊறு விளைவிக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருந்ததாக தனக்கு தெரிய வந்ததால் தான் பிரதமர் மோடியை அவைக்கு வர வேண்டாம் என நான் தடுத்து விட்டேன் என்று நேற்று தெரிவித்திருந்தார். அத்தகைய சூழ்நிலையில்தான் பிரதமர் மோடி தற்போது தனது சவக்குழி குறித்து இவர்கள் ஏன் பேசுகிறார்கள் என குறிப்பிட்டிருக்கிறார். பல்வேறு போராட்டங்களிலே
மோடி தேரி கபர் குதேகி இன்ஷா அல்லாஹ் என்று முழக்கங்கள் எழுப்பப்பட்டது குறித்து ஏற்கனவே பாரதிய ஜனதா கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. அந்த விவகாரத்தை தான் பிரதமர் மோடி தற்போது மாநிலங்களவையிலே குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.